டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து தமிழ் பிரியன். வணக்கம். இலங்கை தமிழர்களுக்கு வெளிநாட்டிடமிருந்து உறவினர்கள் அனுப்பும் பணம் தொடர்பாக அரசாங்கம் கடுமையான கண்காணிப்பை மேற்கொண்டு வருவதாக இணையதள செய்தி ஒன்று தெரிவிக்கிறது. அரச வங்கிகளே வன்னி பகுதியில் அதிக கிளைகளை கொண்டு இயங்குகின்றன. இதனால் தேவையான தகவல்களை அவற்றின் ஊடாக அரசாங்கம் திரட்டி வருவதாக வங்கி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அரச புலனாய்வு சேவையினர் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருவதாக அந்த இணையதள செய்தி மேலும் தெரிவிக்கிறது. இலங்கையில் மீள்குடியேற்றம் செய்யப்பட்ட தமிழர்களுக்கு போதுமான அடிப்படை வசதிகள் எதுவுமே செய்து கொடுக்கப்படவில்லை என அங்கு சென்று நிலைமையை நேரில் கண்டறிந்த குழு ஒன்று தெரிவித்துள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த 4வரும் மலேசியாவைச் சேர்ந்த ஒருவரும் குழுவில் இடம்பெற்றிருந்தார்கள். குழுவின் தலைவராக விளங்கிய விமலா சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். முகாம்ல இருக்கக்கூடிய தமிழர்களை, பெண்களை உடனடியாக அவர்கள் கிராமத்துக்கு அனுப்பி அவர்களுக்கு வீடு வழங்கணும், நிலம் வழங்கணும், வசதி பண்ணி கொடுக்கணும். இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்குமாறு வலியுறுத்தி சென்னையில் ஆளுநர் மாளிகை நோக்கி அல்லது புதுடில்லியில் ஊர்வலம் நடத்த தென்னிந்திய நடிகர் சங்கம் திட்டமிட்டுள்ளது. நடிகர்களான சரத்குமார், சத்யராஜ், மயில்சாமி, ராதா ரவி மற்றும் நடிகர்களான மனோரமா, குயிலி ஆகியோர் இன்று முதல்வர் ஜெயலலிதாவை சந்தித்தனர். இந்த சந்திப்பினை அடுத்து செய்தியாளர்களுக்கு நடிகர்கள் சரத்குமார், ராதா ரவி ஆகியோர் விவரம் வெளியிட்டனர். கிரேக்கத்தில் அரசாங்கத்தின் சிக்கன நடவடிக்கைகளுக்கு எதிராக இடம்பெற்ற ஆர்ப்பாட்டம் வன்செயலில் முடிவடைந்தது. பாராளுமன்றத்தில் கடுமையான சிக்கன நடவடிக்கைகள் குறித்த வாக்கெடுப்பு இடம்பெறுவதற்கு எதிராக 48 மணி நேர வேலைநிறுத்தம் இடம்பெற்ற வேளையில் தலைநகர் ஏதென்ஸில் திரண்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீசார் மீது கற்களை விட்டிருந்ததை அடுத்து போலீசார் பதிலுக்கு கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டார்கள். ஆர்ப்பாட்டக்காரர்கள் பாராளுமன்ற கட்டணம் நோக்கி முன்னேறுவதை தடுக்க 5000க்கும் மேற்பட்ட போலீசார் கடமைகளில் அமர்த்தப்பட்டிருந்தார்கள். அமைதியாக ஆரம்பித்த ஆர்ப்பாட்டம் பின்னர் வன் செயலாக மாறியது. விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.